சிவாய நம. தந்திரம் 7 பாடல் 2083. இந்தியம் அந்த கரணம் இவை உயிர் வந்தன சூக்க உடல் அன்று மானது தந்திடும் ஐவிதத்தால் தற்பொருடனும் முந்துளம் மண்ணும் ஆறாறு முடிவிலே. இந்த பாடலுக்கான பொருள் பார்க்கலாம். நம்ம ஆன்மா உயிர் அப்படின்னு பல இடங்களில் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இந்த ஆன்மா அப்படின்னா என்னது? ஒரு வேளை இந்த இந்திரியங்கள்னு சொல்கிறாங்கல்ல, கை கால் செவி கை இதெல்லாம் தான் உயிரா? இதுதான் ஆன்மாவா? இல்லை அந்த கரணம்னு சொல்கிற மனம் புத்தி சித்தம் இதுதான் ஒரு வேளை உயிராக இருக்குமா? இல்லை, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாமே ஆன்மா இயங்குறதுக்கு தேவையான கருவிகள். இதெல்லாமே ஜடப்பொருள். உயிர் பிரிந்த பிறகு கையோ காலோ இருந்தாலும் அதனால் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இது உயிர் கிடையாது. அப்போ இந்த கருவிகளால் ஆன மொத்த உடம்பு தான் நமக்கு ஆன்மாவா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஐவிதத்தால் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஐவிதத்தால் அப்படின்னா வித்யா தத்துவத்தில் நம்ம பார்த்தோம், நியதி, காலம், கலை, வித்தை, அராகம் இவை அனைத்தாலும் உண்டான புருட தத்துவம் தான் ஆன்மாவா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படின்ட்டு திருமூலர் சொல்கிறாரு. அப்போ ஆன்மா எங்கே இருக்குது அப்படின்னா, ஆன்மா 36 சிவ தத்துவங்களையும் நம்ம கடந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆன்மாவால் தன்னைத்தானே உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. இந்த பாடலுக்கான பொருள் இவ்வளோ தான். நம்ம முன்னாடி வித்யா தத்துவமில் பார்த்துருந்தோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு பாடல் வரும், ஆறாருக்கு அப்புறம் ஆகி நின்றானே அப்படின்னு ஒரு வரி வரும். இறைவன் எங்கே இருக்காருன்னு அதுக்கு பதில் சொல்லுவார். 36 தத்துவங்களையும் கடந்து தான் இறைவன் இருக்கார் அப்படின்னு திருமூலர் பதில் சொல்லியிருப்பார். இங்கே என்னென்னா 36 தத்துவங்களையும் கடந்ததுக்கப்புறம் தான் ஆன்மா தன்னைத்தானே உணர முடியும் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாரு. இப்போ நம்ம இன்னொரு பதிவில் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கான ஒரு புரிதலும் நான் அங்கே சொல்லியிருந்தேன். இறையும் குருவும் வேறு வேறு அல்ல அப்படின்ட்டு எனக்கு ஒரு புரிதல் வந்தது. அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் இப்போது சமீபத்தில் கான்ஷியஸ் இம்மார்டாலிட்டி அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று படித்தேன். அது ரமண மகரிஷியோட பால் ப்ரூட்டன் அப்படின்னு ஒரு ஃபாரினர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷனை அந்த புக்கில் போட்டிருந்தாங்க. அதை நான் அந்த பேஜையும் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் படித்து பாருங்கள். அதில் அந்த பால் ப்ரூட்டன் ரமண மகரிஷி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு குரு எப்படி ஒரு குருவோட கருணை தன்னைத்தானே அறிஞ்சிக்கிறதுக்கு உதவி பண்ணும் அப்படின்ட்டு ரமணர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ரமணர் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. எப்போ ஒரு உயிர் இறைவனை தேடணும் உணரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தேடுதல் வர்றப்போ அந்த இறையே குருவாக உண்மையை உணர்த்துவார் அப்படின்னு சொல்கிறாரு. குரு எப்படி இருப்பாராம்? குரு உள்ளேயும் இருப்பாராம், வெளியேவும் இருப்பாராம். வெளியே இருக்கிற ஸ்தூல வடிவில் இருக்கிற குரு நம்ம மனசை உள்நோக்கி தள்ளுவாராம். உள்ளே இருக்கிற குரு மனதை ஆன்மாவை நோக்கி இழுத்துட்டு போயிட்டு மனசை எண்ணமற்ற நிலையில் நிறுத்துவாராம். கடைசியாக எப்படி முடிப்பார்னா, இறை குரு ஆன்மா இவை 3க்கும் எந்த வேறுபாடும் இல்லை, இவை அனைத்தும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. திருமூலரும் இதை தான் சொல்கிறாரு. தத்துவங்களை கடந்து ஆன்மா தன்னைத்தானே உணர்றப்போ அந்த ஆன்மாவே குருவாகவும் சிவமாகவும் மாறுகிறது. நன்றி.